என் பிள்ளையுடைய வாழ்க்கைப்படி ஆகிவிட்டது என்று எண்ணுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக சோதித்து பாருங்கள். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சோதித்து பாருங்கள். உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் மறந்துவிட்டால் யார் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியும்? எத்தனை தகப்பன்மார்கள் வேதம் வாசித்து எத்தனை நாட்கள் ஆயிற்று. வேதம் வாசிக்காமல் இருப்பதே ஒரு பயங்கரமான பாவம். நீங்க சொல்லல, நான் குடிக்கல, வெறிக்கல, வீடு உண்டு வேலை உண்டு, வீடு உண்டு வேலை உண்டு. வேதம் வாசிக்காததே பாவம், ஜெபம் பண்ணாததே பாவம். முதலாவது அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதுவே ஒரு தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு பாவம். உங்களுடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும். நீங்கள் ஜெபிக்காதது உங்களுடைய சந்ததியை பாதிக்கும். நீங்கள் வேதம் வாசிக்காமல் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பை கொண்டு வரும். நீங்களே ஆலயத்துக்கு போகாம கர்த்தரை தேடாதபடி ஞாயிற்றுக்கிழமை கூட சம்பாத்தியம் பணம் என்று நீங்கள் அலைந்து கொண்டிருந்தால் உங்களுடைய சந்ததி பாதிக்கப்படும். மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு அந்த பாவங்களை விட்டு மனம் திரும்பி வேதம் வாசிக்க, ஜெபிக்க, கர்த்தரை தேட, ஆலயத்திற்கு செல்ல, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லது இந்த சாபம் கடந்து வந்து